ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மல்டி கலர் ஆன்டி டார்னிஷ் செயினில் ஒரு நெக் செயினும் அதுக்கு ஆப்டாக ஒரு இயரிங்கும் வித் பிரேஸ்லெட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த செயின் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவையானது நான் சொல்லிடுறேன். இந்த செயின் ஆன்டி டார்னிஷ் செயின், நல்ல ரெக்டாங்கிள் லூப் மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் இதுலேயே நான் தனியாக அதை நீக்கி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இயரிங்காக. இதுக்கு நமக்கு தேவையானது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷ் ஹூக்ஸ் இயரிங்ஸ்க்காக. இது பின்னாடி மாற்றுறதுக்காக நமக்கு லாப்ஸ்டர் ஊக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கிளாஸ்ப் இல்லை கிளா அப்படி சொல்லுவாங்க. நமக்கு தேவையான பீட்ஸுங்க நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெல்லி பீட்ஸும் கிளாஸ் பீட்ஸ் எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி எடுத்திருப்பேன். இது நான் மல்டி கலருக்காக நிறைய எடுத்திருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா சிங்கிள் கலர்லையும் எடுத்துக்கலாம். பீட்ஸில் நமக்கு ஏகப்பட்ட பீட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த பீட்ஸை நம்ம இந்த செயினில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெட் பின்ஸ் தேவை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஸ்லோவாக தான் எடுத்திருப்பேன். அங்கங்கே சில ஹிண்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு தேவையான டூல்ஸ் நான் நமக்கு தேவை எப்பவுமே ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் தேவை. ரவுண்ட் பிளையர், நார்மல் நோஸ் பிளையர், இன்னொன்று கட்டிங்க. ஸோ முதல்ல நான் அந்த இயரிங் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு நம்ம மல்டி கலரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என் பாப்பா என்ன சொன்னான்னா, முதல்ல அவளுக்கு பிங்க் கலர் இயரிங் தான் வேணும் அப்படின்னா. ஸோ அதனால் நான் அந்த பிங்க் கலர் நம்ம நார்மல் பிரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ணுற பீடை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு ஹெட் பின்னை போட்டு நமக்கு லூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த ரிமைனிங்கை கட்டர் மூலமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நமக்கு இந்த லூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு தான் இந்த ரவுண்ட் பிளையர். இதை வச்சு எந்த அளவு தேவையோ நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு அந்த ஷேப் வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிங்கிளாக எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெக்டாங்கிள் அந்த செயினோட ஒரு லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்பில் நான் கனெக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அவ்வளோதான். அது ஒரு சின்ன ஹேங்கிங், நமக்கு அப்படியே அது காம்போ செட் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை நம்ம நோஸ் பிளையரோ இல்லை ரவுண்ட் பிளையரோ கூட வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வராமல். பாருங்கள், இதை நம்ம மேலே அந்த ஃபிஷ் ஹூக் இயரிங்ஸ் இருக்குல்ல, மாட்டுறதுக்கு பார்த்தீங்களா இயரிங்ஸ், அந்த ஹூக்கோடு நம்ம எடுத்து டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்பை நம்ம பிளையர் வச்சு கொஞ்சம் நீக்கணும்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெக்டாங்கிள் அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்பில் மேலே கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட இயரிங் ரெடி. பாருங்கள், நிறைய ஆன்டி டார்னிஷ் செயினில் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின்ஸுங்க இருக்குது. இந்த செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சொன்ன மாதிரி ஓவல் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஓவல் மாதிரி இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு பின்னாடி அந்த மாட்டுறதுக்கோ இல்லை பிரேஸ்லெட்டில் மாட்டுறதுக்கோ நம்ம தனியாக நம்ம செயின்ஸை கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இது இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது நல்லா பெருசாகவே இருக்கிறதுனால டேரெக்டாக நமக்கு அந்த லாப்ஸ்டர் ஹூக்னால வச்சு டேரெக்டாக நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இயரிங் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இப்போ செயின்க்கு, நெக் செயின்க்கு, ஸோ அந்த டிப்பில் முதல்ல இது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லாப்ஸ்டர் ஹூக்கை எடுத்து கொஞ்சம் நீக்கி இதை நம்ம அந்த எட்ஜில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மாற்றுறது நமக்கு. பாருங்கள், இதை மெதுவாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ஆன்டி டார்னிஷ் செயின்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக் எடுத்திங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பிக்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செயினில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மல்டி கலர் பீட்ஸ் சேம் அதே ஹெட் பின்னை வச்சு ஒரு லுக் ஃபார்ம் பண்ணிவிட்டு, இதில் என்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, உங்களோட நெக் சைஸுக்கு தேவைன்ற மாதிரி பின்னாடி நமக்கு லூப் செயின் போயிடும். ஃப்ரண்ட்டில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துக்கு அந்த லூப்பை கவுண்ட் பண்ணி நம்மளோட பீட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய செயினில் என்னோட பாப்பா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லூப்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரிமைனிங் அந்த 10 பின்னாடி பக்கம் போயிடும் நமக்கு.
ஸோ ரிமைனிங் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து செயின் மாதிரி வரும். ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு செயினை விட்டு விட்டு நான் அடுத்த செயின் வந்து போட்டிருப்பேன். இடையில ஒன்று விட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வந்து ஊக்கு இருக்குது, ஒரு 10 லூப்ஸ் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்ட்டுக்கோ இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் எண்டுக்கும் வந்து எப்போவுமே அந்த ஃபினிஷிங் டச்சுக்காக ஒரு பீடு ஒன்று கனெக்ட் பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும், பின்னாடி தொங்குறப்பவும் சரி, நம்ம கையில் ப்ரேஸ்லெட்டும் சரி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து நமக்கு செயினை, நெக்கில் போடுற செயின் வந்து ரெடி. யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன கலருன்னு தெரியல அப்படின்றப்ப இந்த மாதிரி மல்டி கலர் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு செட் ஆகிடும். குழந்தைங்கன்னு இல்லை, இப்போ பெரியவங்களே போடுறாங்க பாருங்கள் அந்த இயரிங். அண்ட் இதே மாதிரி நான் வந்து நம்ம கைக்கு அளவு ஏற்ற மாதிரி நான் ஒரு ப்ரேஸ்லெட்டும் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காம்போ செட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சிம்பிளாக வந்து கைக்கு ஒரு ப்ரேஸ்லெட், இயரிங்ஸ் ப்ளஸ் நெக்குக்கு வந்து ஒரு செயின். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.